इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् तुल्यनीडत्वात् लीलाश्ववदिजं भवेत् निदुःखवादिना योगात् त्वं शब्दस्य तदर्थता प्रत्यगात्माभिमानेन तत्शब्दस्य युतेस्तथा உபதேசாஸ்திர பிரகரணம் தத்துவசிங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடியதான ஒரு பகுதி 170வது ஸ்லோகத்துல வந்து ஆரம்பிக்கணும். வேதாந்த சாஸ்திரம் மனிதனை சாட்சாத் ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம்னா பரமாத்மாவே நம்ம சரீரத்துக்குள்ள இருந்து ஜீவனாக பெயரை அடைந்தார். அல்ல ஜீவன் எனக்கூடியதான பெயரோடு நம்ம சரீரத்துக்குள்ள இருந்து விவகாரங்களை நடத்தி வைக்கிறார். அப்படி அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் எங்கும் இருக்கக்கூடியதான அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் சக்தி வடிவமாக இருக்கு. எப்படி மின் சக்தியானது வீட்டுக்குள்ள இருந்த எல்லா பொருளையும் புகுந்து அந்தந்த பொருளையும் அந்தந்த செயலை பண்ணும்படி பண்றதோ, அப்படி நம்ம சரீரத்துக்குள்ள அந்த பரமாத்மா சக்தி பரமாத்மாவே புகுந்து கண்ணை பார்க்கும்படியும் காதை கேட்கும்படியும் காலை நடக்கும்படியும் மனசை ஆலோசனம் பண்ணும்படியும் புத்தியை நிச்சயம் பண்ணும்படியும் பண்றது. அப்படிப்பட்டதான அந்த சக்தியானது நாம் சொல்லிட்டு எல்லோரும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தனக்குள்ள இருக்கக்கூடிய சக்திய நான் சொல்லிட்டு அந்த நானுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நாம் அறியல. நாம் சரீரம் என்றும் நாம் மனதென்றும் நாம் புலன் என்றும் இப்படியே நினைச்சு பழகிட்டோம். அதனால நமக்கு அந்த நானுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆத்ம தத்துவம் என்கிறது. என்னத்தான் இருந்தாலும் எத்தனை சொன்னாலும் அந்த பழைய வழக்கம் இருக்கு பார்த்தல, அந்த வழக்கமானது விட்டு போக மாட்டேங்குது. ஹேபிட்ஸ் டை ஹார்ட்ங்கிறது பார்த்தல, அது எத்தனையோ நாளா இந்த சரீரத்தை நான் நினைச்சுட்டு இருக்கேன். அது அவ்வளவு சீக்கிரமா போகுமா? போக. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, அப்ப நினைச்சு பாரு, யோசனை பண்ணி பாரு, தீர்மானம் பண்ணி பாரு. உனக்குள்ள இருக்கக்கூடியதான் அந்த சைத்தன்யம் இருக்கு, அது பரமாத்மாப்பா எழுதி. அதுக்கு கர்த்தத்துவம் போக்திருத்துவம் ஒன்றும் கிடையாது. சுத்தமான பொருள். அது எப்பொழுதும் ஆனந்த வடிவமாகவே இருக்கு. அது ஆனந்தமா இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியுங்கிறத, தூங்கும் பொழுது நீங்க ஆனந்தமான யாராவது நான் தூக்கத்துல அழுதுன்னு சொல்றாங்க, அழுதா அது தூக்கம் இல்லை. அது என்ன தெரியுமா, அது சொப்னம். தூக்கத்துல யாரும் அழ மாட்டாங்க. தூக்கத்துல அவனுக்கு ஒரு கவலையும் கிடையாது. உடம்புல எவ்வளவு வியாதி இருந்தாலும் தூங்கிவிட்டான்னா என்ன பண்றது ஒண்ணும் தெரியாது. அதுக்காகத்தான் ரொம்ப வலியா இருந்தா டாக்டர் என்ன பண்றாரு, நான் தூக்க மாத்திரை கொடுத்துறேன். ரொம்ப கலாட்டா பண்றான்னு வச்சுங்களேன், காசு மூச்சும் கத்துட்டே இருந்தா என்ன பண்ணுவான் ஆஸ்பத்திரியில, சார் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது அவ்வளவுதான், நாளைக்கு ராத்திரி வரைக்கும் முடிச்ச மாட்டோம், அதுக்கப்புறம் பார்த்து என்ன பண்றது அப்படின்னு. தூக்கத்துல ஒரு விதமான உணவும் இருக்கு. சரிங்களா இல்லையா? தூங்க எழுந்ததுல இந்நேரம் ஆனந்தமா தூங்கினேன்னு சொல்றோம். யாராவது இந்நேரம் துக்கமா தூங்கினேன், அழுது தூங்கினேன், கவலையோட தூங்கினேன்னு சொல்றாளோ? அப்ப அந்த தூக்கத்துல எல்லோருக்கும் தெரியக்கூடியதான ஒரு ஆனந்தம் இருக்கு, அதுதான் நிஜமான. அந்த ஆனந்தத்துல யாரும் சிரிக்கல. தூக்கத்துல யாராவது சிரிக்கிறாளோ? சிரிச்சா பைத்தியம் தலைக்கு மேல ஏறிட்டு இருக்கான். தூக்கத்துல யாராவது சிரிச்சால? சிரிக்கவே மாட்டார். ஆனா தூக்கத்துல என்ன முழிச்சுட்டு பேரு சாந்தமா இருக்கு. அந்த மனசுல ஒரு சாந்தி இருந்தது, கொந்தளிப்பு இல்லாம இருந்தது. அதான் நம்ம தூக்கம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனந்தமா தூங்கினேன்னு என்ன அர்த்தம்? கவலை இல்லாம தூங்கினேன், எதையும் அறியாம தூங்கினேன், மனசுல ஒரு டென்ஷன் ஒன்றும் கிடையாது, கொந்தளிப்பு ஒன்றும் கிடையாது. அப்படி அதுதான் உங்களுடைய நிஜமான சூழல். அதை விட்டு அந்த மனசோட சேர்த்து அதை கலந்து கவலைப்பட்டு
இந்த எக்ஸிபிஷனுக்கு போனா டோரான்னு ஒண்ணு சொல்லுவோம். இல்லைன்னா மனுஷனை மேல இருந்து கீழே இறக்குவோம். ஒரு சொன்ன ஒரு கூட மாதிரி இருக்கு, அதுல உட்கார வச்சு அந்த ராட்னத்துல மேல இருந்து கீழே இருந்து அந்த சக்கரத்தை தூக்கி வச்சு மேல அதுப்போம், அங்க இருந்து கீழே தள்ளுவோம். இது வம்பா ஒண்ணு. சௌக்கியமா கீழே இருந்து வேடிக்கை பார்க்காம அது மேல காசை கொடுத்து வாங்கிட்டு அதுல உட்கார்ந்துட்டு அங்க இருக்கிறவா காசு மூச்சுன்னு கத்துறா பாருங்க. முதல்லதான் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு நிறுத்துன்னு கத்துறான். அவன் நிறுத்த மாட்டான். அவனை காதுல கேட்கலையா? நான் அதே மாதிரிதான் நாமும் சௌக்கியமா இருக்கிறத விட்டு மனசோட சேர்ந்து ஆயிரக்கணக்கான கவலைகளை தன் மேல ஏற்றி வச்சுட்டு இல்லாத எண்ணங்கள், நான் அந்தன, நான் ஏன், நான் இவன், நான் பணக்காரன், நான் ஏழை, எத்தனை விவகாரங்கள் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் நம்ம. நான் தாத்தா, நான் பாட்டியா இருந்தா என்ன வாங்கினேன், பேசி வாங்கி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். பாட்டியா சொல்லி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். பையனுக்கு இப்படி வச்சுக்கல, இது வேண்டாம்டான்னு சொல்லியிருக்க எத்தனையோ தான். பேசி கேட்டா நோனோ வாங்கிதான் தரணும். ஏன் இவன் எல்லாம் நீங்களே ஆரோபணம் பண்ணிட்டு இந்த ஆரோபணத்தை எல்லாம் நீக்கி வச்சுட்ட நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தேடி கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதை அனுபவிச்சா இவைகள் அப்புறம் பண்ணலாம். ஆனா கவலை இல்லாம பண்ணலாம். இப்போ ஒரு டென்ஷனோட பண்றேன், அப்போ நீங்க பண்ணலாம், வேண்டாம்னு சொல்லல. ஆனா என்னதான் நான் இது பண்ணித்தான் ஆகணும், இந்த கவலைகள்லாம் இல்லை. ஆகையா உங்களுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தெரிவிக்க வேதாந்தம். அந்த தெரிவிக்கக்கூடியதான சொல் என்னது? தத்துவமசி, அயமாத்மா பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மா. இப்படிப்பட்டதான மகா வாக்கியங்கள். மகா வாக்கியம்னு என்ன தெரியும்? பெரிய சென்டென்ஸ் அர்த்தம் வச்சுக்கூடாது. ரொம்ப பெருசான பொருளை சொல்றது. உலகத்திலேயே ரொம்ப பெருசான பொருள் பிரம்மன் தான். ஏன்னா எங்கேயும் இருக்கு. உங்களுக்கு தெரிந்து பெருசான பொருள் எது? ஆகாசம். ஆகாசம் அளவுக்கு அப்படிங்கிற இடம்னா அந்த ஆகாசமானது பெரிய பொருள் தான். ஆனா ஆகாசம் ஒண்ணு, பூமி ஒண்ணுன்னு ரெண்டு இருக்கு. பூமியும் ஆகாசமும் ரெண்டு பொருளா இருக்குன்னா அப்படி இல்லாம எல்லா பொருளையும் எங்கும் வியாபிச்சிருந்து சமுத்திரத்துக்குள்ளேயும் இருக்கு, நெருப்புக்குள்ளேயும் இருக்கு, வாயுலையும் இருக்கு, எங்கும் இருக்கு. உங்களுக்கு தெரிகிற இடங்கள்லாம் இருக்கு, அது மேலையும் இருக்கு. அத்தியங்குலம். எங்கெங்க போறோம்னு எனக்கு உங்க மனசு போறதோ அந்தந்த இடத்துலயும் ஆல்ரெடி இருக்கு, அதை தாண்டியும் இருக்கு. பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி. இந்த 7 பதினங்கள் 14 புவனங்கள் உலகங்கள் எல்லாமே அவருக்கு முழங்கால் அளவுக்கு தான். அதுக்கு மேல 3/4 அவர் இருக்காரு அப்படின்னு வேதம் சொல்றது. ஏழுமலையான் போய் பார்த்தேன்னா அவர் முழங்கால கை வச்சுட்டு இருக்க. ஏண்டான்னு கேட்டா காசு மூச்சுன்னு கத்துறியப்ப எனக்கு அது முடியலையே இது முடியலையே, இதெல்லாம் என் முழங்கால அளவுக்கு தான் எங்களுடைய சம்சாரம் எல்லாம். அதுக்கு மேல 3 அளவு நான் 3 மடங்கு நான் இருக்கேன். என்னுடைய பாதங்களை நீ சேவிச்சியானால் இதை தாண்டி வரலாம். மாமே வயே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதே அப்படிங்கிற அப்படிப்பட்டதான அந்த வாக்கியங்களை சொல்லக்கூடியது தத்துவமசிங்கிற வாக்கியம் சொல்ல. தத்து துவம் அசி, உலகத்தை எல்லாம் படைத்ததான் அந்த பரம்பொருளாக துவம் நீ இருக்காய். நம்ம அம்மா வயசுல இருந்தோம். அப்ப அவர் என்ன பண்ணார்? அதுக்குள்ள புந்துட்டார். குடத்தை பண்ணினதுமே அந்த குடத்துக்குள்ள வெளியில இருக்கக்கூடியதான இடவெளி புந்துண்டா இல்லையா? குடம் பண்ணினதுமே குடம் பண்ணி முடிச்சாச்ச இருந்தோம், நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டா இடவெளி புந்துட்டு தானே புந்துட்டோம் இல்லையா? அதே மாதிரிதான் நீங்க அம்மா வயசுல இருக்கும் பொழுது அவர் உள்ள பூந்துண்டார். பூந்துண்ட பிறகு அவர் என்ன சொன்னார்? உள்ள பூந்துண்டதுமே அவரை அஜ்ஞானம் மறைச்சிடுது. நாம தான் ஒரு பொருளை வச்சுட்டு இருக்கோம் முன்னாலேயே. இந்த மனசுங்கிற அஜ்ஞானம் அதை மறைச்சதுமே நமக்கு தெரியும். தெரியாதனால நம்ம என்ன பண்ணினோம்? இது சரீரமே ஆத்மான்னு நினைச்சோம். இந்த சரீரத்துக்கு சேர்ந்தவாள் எல்லாமே நமக்கு வேண்டியவாள் ஆயிட்டா. அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, அக்கா, அண்ணா. அங்க முதல்ல இவ்வளவு ஸ்கூலுக்கு போனது ஃப்ரெண்ட்ஸ் ஆனா, அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவா ஆனா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கல்யாணம் ஆச்சு, சம்பந்திகள் வந்தா. என்ன சம்பந்தமோ சம்பந்திகள் வந்தா. அதுக்கப்புறம் அவா பந்துக்கள்லாம் வந்தா. இப்படி விவகாரம் முழுக்க சேர ஆபீஸுக்கு போனதுமா ஃப்ரெண்ட்ஸ் வந்தா.
அப்புறம் கிளப்புக்கு போனேன், லாஃபிங் கிளப். ஆரம்பரம் எழுந்து வேற இடம் இல்லை சார், இங்க நடக்கிறதுக்கு போறது, அங்க போய் சிரிக்கிறது, காரணம் இல்லாம சிரிக்கிறது. ஒருத்தர் சிரிக்கிறது பார்த்து இன்னொருத்தர் சிரிக்கிறார். ஏன்னா சிரிக்க அது ஒரு வைத்தியமா? அது ஆத்திலேயே சிரிக்க விடாத 10 பேர் இருக்க சிரிப்பா சிரிக்கணுமா? என்னமோ பண்றான். அது சிரிச்சுட்டு வந்து நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன், காபி போட்டு இந்த மாமி வேற பண்ணி எதுவும் பண்ணிட்டு. இப்ப என்னாச்சு, நம்ம இந்த சரீரத்தை நான் என்ற கரிதனத்தினால இதுக்கு சம்பந்தப்பட்டவாள் எல்லாரும் நமக்கு சம்பந்தப்பட்டவாள் ஆயிட்டான். ஆனா உண்மையா நாம யாரு என்கிறது தெரிஞ்சுக்கல. ஸ்ருதி என்ன சொல்றது? அப்பா, நீ இந்த சரீரம் இல்ல, மனசு இல்ல, புத்தி இல்ல, புலன் இல்ல. ஆனா நிஜமாக நீ யார மறந்தியோ அவரப்பா. அந்த பரமாத்மாவை மறந்தியோ? அவர் தான் உள்ள புந்துட்டு இருக்கார். புந்துன்றதுனால்தான் நான் சொல்ல தொடங்கினாய். அந்த பரமாத்மா தான் நீ அப்படின்னு சொல்றது. அதான் நீ எனக்கூடியதானவனும், சதோ அந்த பரமாத்மா இருக்கக்கூடிய இவரும், துல்லியனி இடத்வாது, 2 பேரும் இதயத்தில் தான் இருக்கா. அங்குட்ட மாத்திர புருஷ ஜோதிரிவா தூமக ஈசானோ பூதபவ்யஸ்ய தயேவஸ்ய புஷ்வா அப்படின்னு கட்டோபனிஷத்து. அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மாவும் நீரும் இந்த சரீரத்தில் தான் இருக்கு. எப்படின்னா நீலாஸ்வதிதம் பவேது. கருப்பான குதிரை என்ன, குதிரை வேற கருப்பு வேறையோ? கருப்பான குதிரை என்ன, கருப்பு இருக்கிற இடத்தெல்லாம் குதிரை இருக்கு. குதிரை முழுக்க கருப்பா இருக்கு, நடுவுல ஏதோ வெளுப்பா இருக்குதான்னு சொல்லாதீங்க. இவன் முழுக்க கருப்பா இருக்கிற குதிரையை கொண்டு வந்த. இப்ப அந்த குதிரை முழுக்க என்ன இருக்கு? கருப்பா தான் இருக்கு. கருப்பு இருக்கிற இடம் இல்லைன்னா குதிரை. அதே மாதிரி பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணுதான். அதுக்கு அப்படி இருக்கும் பொழுது நிர்துக்கவாதினா யோகாத் துவம் சப்தஸ்ய பததர்த்ததா பிரத்யக ஆத்மாபிதானேன தத்சப்தஸ்ய யுதேத்ததா. இப்ப ஜீவனம் பரமாத்மா ஒண்ணுன்னு சொன்னதுனால என்ன லாபம் வந்தது? இத பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா? இருக்காரு, யாரும் பார்க்கல. யாராவது கடவுளை பார்த்துடும், பார்த்துருந்தா இங்க வந்துருக்க மாட்டேன். அதுதான் யாரோ பார்த்தாலும் கவலைப்படாது, யாரும் பார்க்கல. அபரோட்சமாக கண்ணெதிர்க்க பார்த்திருந்தேன்னா இங்க வந்துருக்க மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். யாரும் பரமாத்மாவை பார்க்கல. ஆனா சாஸ்திரங்கள் சொல்றது பரமாத்மா எப்படி இருக்கார்? அவர் பரோட்சமாக இருக்கார், கண்ணுக்கு மறைஞ்சு இருக்கார். ஆனா எங்க இருக்கார்? எங்கும் வியாபிச்சு இருக்கார். இங்கத்தான் இருக்காருனால எங்கேயும் வியாபி. அதே போல ஜீவாத்மாங்கிற நான்ங்கிற இந்த நான்ங்கிறது எப்படி இருக்கு? எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கு. யாருக்காவது நான் தெரியாம இருக்குமா? சொல்லிப்பாரு. யாராவது உலகத்துல எனக்கு நான் தெரியல சார் அப்படின்னு யார்ட்ட சொல்லுவேன். எனக்கு இன்னொன்னு தெரியலங்கிறான். காசு சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரியல, அழகா சாப்பிடுறது எப்படின்னு தெரியல. சில பேர் சாப்பிட்டாலே ஒரு மாதிரி இருக்கும், நம்ம இனிமேல சாப்பிடவே முடியாது, அதுதான் ஞாபகம். அப்படி சாப்பிடுவாங்க விவகாரம் முழுக்க. நிறைய வாரப்படி சாதத்தை அன்னத்தை வச்சு அது ஒரு தொட்டி கட்டி அது முழுக்க சாம்பாரை வச்சு அதுக்குள்ள வேற ஏதாவது ஒண்ணு போட்டு நான் பயமா வேண்டா இப்படி பண்றாங்க. சாப்பிடுவாங்க, அவங்க ஜனிக்கிறது சாப்பிடுறாங்க சுவாமி, அது என்ன. ஆனா அந்த சாப்பிடுற மெத்தடு கொஞ்சம் சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும், இருக்க. ஆனா விவகாரம் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம போகலாம். ஆனா நான் தெரியாம இருக்கா யாருக்காவது? இப்ப உலகத்துல நான் என்கிறது எல்லோருக்கும் எல்லோராலையும் அறியப்பட்டது. அவாவாளுக்கு படிச்சவனோ படிக்காதவனோ பணக்காரனோ ஏழையோ ஆணோ பெண்ணோ வயசானவனோ வயசாகாதவனோ எல்லோருக்கும் தெரிஞ்சது அவனுக்குள்ள இருக்கிற நான்ங்கிறது. ஒளி இருந்தாலும் ஒளி இல்லாத போனார். வெளிச்சம் இருந்தாலும் சார் நான் தெரியும், வெளிச்சம் இல்லைன்னா நான் தெரியாதுன்னு விட யாரும் சொல்ல முடியும். சோ இந்த நானிடத்துல பிரத்யட்சம் இருக்கு, பரமாத்மாவிடத்துல பரோட்சம் இருக்கு. இது என்ன? இந்த ரெண்டையும், இந்த நான்கிற இடத்துல துன்பம் இருக்கு. எப்பொழுதும் யாராவது நான் ஆல்வேஸ் ஐ எம் ஹாப்பின்னு சொல்வட,
அழுதுண்டே இருக்கான். டெலிஃபோன் எப்படின்னு பரவாயில்ல சௌக்கியமா இருக்கீங்கிறான். ஏன்னா அவன் நம்மள வந்து நான் துக்கமா இருக்கேன்னு தெரிஞ்சு கூடாது. விவகாரம் என்னடா அவனுக்காக பரவாயில்ல கோயிங் ஆன்ங்கிறான். சோன்னா இது எங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுது. எப்படி இருக்கேன் சந்தா ஆயினா என்ன நான் என்ன பைத்தா ஆயிவா சொல்ற. ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒருத்தரும் ஆன்சர் சொல்றான். ஆனா யாராவது நான் துன்பமா இருக்கேன்னு சொல்லல. விவகாரம் என்னடா ஆனா நிஜமா யோசனை பண்ணி பார்த்தேன்னா மேக்சிமம் டைம் நம்ம எப்படிதான் இருக்கோம், ஏதோ ஒரு கவலை இருக்கு. கவலைன்னு சொல்ல முடியாது. அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னா ஈடு வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, தலை வலிக்கிறது, ஏதாவது ஒண்ணு. கம்ப்ளைண்ட் சொல்லாத பேர் வழியே கிடையாது. ஒண்ணும் இல்லாத போனாலும் அதுக்காக என்ன பார்த்து ஒரே திருஷ்டி வைக்கிறான். மர்ம தானேவா இவனுக்கு திருஷ்டி வைக்கிறான். அவன் பாக்குற பார்வையே பாருங்களேன், நம்மள புசுக்கிற மாதிரி பாக்குறான். எத்தனை தரம் பாக்குறேன், என்னைக்காவது புசுக்கப்பட்டிருக்கல. ஆனா கம்ப்ளைண்ட் மட்டும் என்ன கொடுத்துட்டே இருக்கா இல்லையா. இந்த துன்பம்ங்கிறது ஜீவன் இடத்துல. பரமாத்மாவிடத்துல எப்படி இருக்கு, ஆல்வேஸ் ஹாப்பி. அதான் தூங்குறப்ப நீங்க எப்படி இருக்க, யாரா இருந்தாலும் தூங்குறப்ப சந்தோஷமா தானே இருக்கா. இப்ப ரெண்டு பொருளை சொன்னேன். ஒண்ணு பரமாத்மா பகவான் சொல்லிருக்கேன். அவர் நம்ம கண்ணுக்கு காணப்பட மாட்டார், ஆனா எப்பொழுதும் ஆனந்தமா இருக்க. நமக்கு எப்பொழுதுமே அனுபவமா இருக்கக்கூடியதான இந்த ஜீவனானவன் இவன் எப்படி இருக்கான், ஏதோ விதமாக துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கான், கவலைப்பட்டுட்டே இருக்கான். ஆனா எல்லோருக்கும் பிரத்யட்சமா இருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு இந்த ரெண்டையும் கோத்து விட்டா. இந்த வேதாந்தம் என்ன பண்ணிட்டுன்னு இது அதோடையும் அதை இதோடையும் கோத்து விட்டு. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன்னா, இந்த தொம்பதார்த்தத்தை தற்பதார்த்தத்தோட கோத்து விட்டதுனால இவனுடைய துன்பமானது அது போயிடுது. ஏன்னா இவனுக்கு எப்பவும் துன்பப்படுத்ததோ இல்லையோ, இந்த துன்பமானது ஆனந்தமான அந்த பதார்த்தத்தோட சேர்ந்ததுனால இந்த துன்பமானது போயிடுது. அந்த பரமாத்மாவை ஜீவனோட சேர்த்துலையோ இல்லையோ, அந்த பரமாத்மாவுக்கு பரோட்சத்தான ஒண்ணு இருந்தது, கண்ணுக்கு தெரியாத நிலை, அது போயிடுது. இப்ப விவகாரம் என்னடா இருக்குன்னு ஆனந்தமான ஒரு ஸ்வரூபம் எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடியதான நிலை வந்தது. இதுதான் ஜீவன் முக்தி. இந்த ஜீவன் முக்தியானது எப்படி வந்ததுன்னா, ஜீவனை பரமாத்மாவோட கோத்து விட்டதுனால, அவரும் இவரும் ஒண்ணுன்னு சொன்னதுனால இவரிடத்துல இருக்கக்கூடியதான ஒரு பாரோட்சியம், ஜீவன் பரமாத்மாவிடத்துல இருக்கக்கூடியதான பாரோட்சியமானது போய் இவருக்கு அபரோட்சம். ஜீவனிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு துன்பம் எப்பொழுதும் அழுதுண்டே இருக்கக்கூடியதான நிலையானது போய் அவருக்கு ஆனந்த நிலை வந்தது. வாளியில வெந்நீர் இருக்கு, ஸ்நானம் பண்றது போயிட்டான். என்ன பண்ணினான்னு தொட்டு பார்த்தான், கொதிக்கிறது. என்ன பண்றதுன்னு அது சைக்கியமாற வரைக்கும் நீங்க பாத்திரம்லயே இருந்து இருக்கணும்னா ஒரு 2-3 நேரம் கொதிச்சுட்டு என்னமோ தெரியல மாட்டு மண்ண கொஞ்சம் ஜலத்தை எடுத்து வெயில வச்சு விட்டார். அது என்ன ஆகும், அது ஒரு அவ்வளவுதான். ஆனா இது நல்ல காலம் தொட்டு பார்த்து கொதிச்சுருந்தது. இப்ப நீங்க என்ன பண்ணணும், ஸ்நானமோ பண்ணி ஆகணும், அர்ஜென்டா ட்ரெயினுக்கு கிளம்பணும். என்ன பண்ண போறேன், தீர்த்தத்தை இருக்குன்னா பச்சை தீர்த்தத்தை அதுல கலந்துக்கூடாதுன்னு சொன்னார். ரொம்ப பேர் வெந்நீரோட பச்சை ஜலத்தை சேர்த்து அதை உபயோகப்படுத்தினா உடம்புக்கு கெடுதல்னு ஆயுர்வேதம் சொல்றது. அதனால என்ன பண்ணா, வேற அவசரம்னா என்ன பண்றது, பக்கத்து வாழையிலயோ இல்ல குழாயிலயோ இருக்க ஜலத்தை எடுத்து அதுல விட்டு இப்ப என்ன ஆயிடுச்சு, நமக்கு சமஸ்வீதலமா ஆயிடுதோ இல்லையா. அதே மாதிரிதான் பரமாத்மாவை ஜீவாத்மாவோட கலந்ததுனால பரமாத்மாவனுடைய அந்த மறைஞ்சு இருக்கிற தன்மை போயிடுத்து, ஜீவன பரமாத்மாவோட கலந்ததுனால ஜீவனுடைய துன்பமானது போய் ஆனந்தமான நிலை காணப்பட்டது. உங்களுக்கு ஜீவன் முக்தி வந்தது. இந்த தத்துவமசிங்கிற வாக்கியத்தை அறிந்ததுனால மனிதனுக்கு என்ன ஏற்படுறதுன்னு இருக்கோம் இல்லையா. இப்ப சொல்ற ஒரு ஸ்லோகத்துல சொல்லார் இத்தனையும் சொன்னது. நிர்துக்கவாசினா யோகாத் கொம்பதார்த்தத்ய ததர்த்ததா. நிர்துக்கவாசினா யோகாத் துன்பமே இல்லாதான தற்பதத்தோட ஜீவனை சேர்த்ததினால் என்ன ஆச்சுன்னா ததர்த்ததா, அந்த பரமாத்மாவனுடைய நிலைய இவன் அடைஞ்சான், துன்பம் இல்லாத நிலையை அடைஞ்சான். பிரத்யேகாத்மா விதானேனா, பிரத்யேகாத்மா
அந்த பரமாத்மாவே தான் பிரத்யேகாத்மா, அவரு தான் தற்பதம் தான் துவம் அப்படின்னு சொன்னதுனால தற்சப்தஸ்ய யுதேஸ்ததா, அதனால அந்த சப்தத்துக்கு இதோட சேர்த்ததுனால அபரோட்சமான நிலை கிடைச்சு. ததமஸ்வமசீத்யேவம் வாக்கியம் ஸ்யாத் பிரத்யேகாத்மனி. இந்த பிரத்யேகாத்மா இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, இத்தனை நாளா மறந்திருந்ததுன்னா இந்த வாக்கியத்தினால தெரிஞ்சு. ஞானமானது இந்த அஜானத்தை போக்கடிச்சு. அது எப்படி, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னா தானே புரியும். சரி, ஒருத்தர் ஒரு பெரியவர் என்ன பண்ணினார், எல்லாரையும் அழைச்சுன்னு நான் காசிக்கு போறேன்னு பிளான் பண்ணேன். அந்த கிராமத்துல இருக்கிறவா இல்ல போறப்பவே சொல்லியிருக்கார், என்ன ஆச்சுன்னா நீங்க எல்லாம் பத்திரமா இருக்கணும், நான் சொன்னபடிதான் கேட்கணும், இந்த வயசானவள்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். வயசானவனா 90+ வச்சுக்கோ, நாமெல்லாம் எங்குதான் ஒரே தரம் வயசானவாள் கேட்காது. இந்த ரொம்ப வயசானவாள்னா எப்படின்னு அவன் தான் சொன்னபடிதான் எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பா. சரி, பெரியவர் அழைச்சுன்னு போறார், கங்கை கழிச்சுன்னு போறார், காசிக்கு போய் விஸ்வேஸ்வரன் தரிசனம் பண்ணலாம், இந்த ஜென்மாவோட புண்ணிய மாதம் வரட்டும்னு போனான். எல்லாரும் சேர்ந்து இவரோட சேர்ந்து 10 பேர் போனான். சரி, போனா காசிக்கு போனா ஒரு தடவை விஸ்வேஸ்வரன் தரிசனம் பண்ணியாச்சு. மறுபடியும் திரும்பி வரப்ப இன்னொரு தடவை கங்கையில ஸ்நானம் பண்ணணும்னு ஸ்நான மண்டபத்துக்கு போனான். ஸ்நான மண்டபத்துக்கு போனோம்னா எல்லாரும் சேர்ந்து குளிச்சார். குளிச்சுட்டு எழுந்து வந்த பிறகு இவர் என்ன பண்ணினார், எத்தனை பேர் வந்தாலும் மறுபடியும் எண்ண தொடங்கினார். என்ன ஆச்சுன்னா 9 பேரை எண்ணினார். 1 2 3 4 9 வரைக்கும் எண்ணினார். எழுதுனா என்ன ஆச்சுன்னா அழ ஆரம்பிச்சுட்டார். 10வது பேர் வழி எனக்கு சொல்லாம கங்கையில இறங்கினா பிராணம் விட்டான் ஐயா, 9 தானே இருக்கு 9 தானே இருக்குன்னு பக்கத்துல இருக்கிறது ஏன் எழவே அப்படின்னு நான் சொன்னேனே, எல்லாரையும் யாரும் என்ன சொல்லாம இறங்காதீங்க, பத்திரமா கை கொண்டு இறங்கும்னு சொன்னேனே, ஒருத்தர் யாரும் தெரியலையே, யாரு போனாலும் தெரியலையே இருந்தார். இத கூட வந்தா அவனும் பார்த்தானா, அவனுக்கு டென்ஷன் வந்து இவன் அப்படி சொல்றான். அவன் என்ன பண்ண, லைனா இருந்ததோ நில்லுங்கோ என்ற எல்லாரும் லைனா இருந்தா எண்ணினா 9 தான் வந்தது. எல்லாரும் அவாவா எண்ண தொடங்கினா யாரு எண்ணினாலும் 9 பேர் தான் வருது. 10வது பேர் வழி யார் பிராணம் விட்டான்னா ஒருத்தனுக்கு புரியல. ஏன்னா எல்லாரும் இருக்கா அங்கேயே, ஆனா ஒவ்வொருத்தனும் தன்னை விட்டுட்டு மீதி 9 பேரையும் எண்ணான். மனுஷனுக்கு டென்ஷன் வந்துருச்சுன்னா இதுதான். நீதி சமயத்தில் எல்லாம் சொல்லுவான், எல்லாம் பேசுவான். ஒரு கவலை வந்துருச்சுன்னா எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்கும். இதுக்குதான் மாபு சைக்காலஜின்னு. சைக்காலஜிலேயே மனத்தத்துவ சாஸ்திரத்திலேயே எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஒரு கூட்டமா இருக்கும் பொழுது கூட்டம் எந்த பக்கம் போறதோ அந்த பக்கம் தான் எல்லாருக்கும் போக தோணும். அதான் ரைட்டுன்னு தோணும். என்ன பண்றது விவகாரம் முழுக்க அர்த்தம் என்னமோ இங்க நடக்கிறதுன்னு இன்னொருத்தர் வழியில் அங்கிருந்து வந்தார். இது என்னடா அது ஒருத்தர் நிக்க சொல்றார் என்றார், நிக்க சொல்றார் என்றார். மனுஷனுக்கு என்னடா ஏதாவது ஒண்ணு நடந்தா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. அங்க போய் போனா என்ன ஆச்சுன்னு கேட்டார். நாங்க 10 பேர் வந்தோம், மதராஸ்ல இருந்து வந்தோம், எல்லாரும் குளிச்சோம், விஸ்வேஸ்வரன் தரிசனம் பண்ணினோம், மறுபடியும் ஊருக்கு போகணுங்கிறத குளிச்சோம், என்ன ஆச்சுன்னு தெரியல, இறங்கி மேல ஏறி வந்தா 9 பேர் தான் இருக்கோம், யாரு போனாலும் லிஸ்ட் கூட தெரியல. அப்படி இவனாவது ஒரு பேப்பர்ல லிஸ்ட் போட்டு எல்லாம் டிக்கு பண்ணலாமா, அது மேல ஆள் ஒன்றும் கிடையாது, என்ன பண்ற சொன்ன. அவன் பார்த்தான், அவன் எண்ணினான். இப்ப அவன் 3வது பேர் வழியும் இதோட தனியா என்ன இருக்கான், அவன் எண்ணினா 10 பேரும் இருக்க. எத்தனை பேர் வந்து 10 பேர் வந்து. ஓஹோ, இப்ப எத்தனை பேர் இருக்கு, 9 பேர் தான் இருக்கணும். சரி, அவன் தெரிஞ்சுக்கலாம் 10 பேரும் மடையர்கள் தெரிஞ்சு. இப்ப என்ன பண்ணினா ஏன் எது இருக்கா எண்ணும் போகணும். மொத்தம் போய் வரிசை 1 2 3 4 5 6 7 8 9 பார்த்தா 9 பேர் தான் இருக்கா. இன்னொருத்தன் இல்லையேன்னா அப்ப என்ன சொன்ன, அப்ப நீன்னா வேற ஒண்ணும் சொல்லல, 9 பேர் இருக்கா, அப்ப நீ இருக்கிய நீ யாருன்னு. நான் தான் 10வது பேர் வழினா. அட பாரு, 10வது பேர் வழியா நீ இருந்துட்டு 10வது பேர் வழி இல்ல கங்கையில போயிட்டு கங்கையில போய்கிறையா, 10வது பேர் வழி இருக்காளோ நீ தானே இருக்கேன்னா. அதான் தசமா துவமசி, 10வது பேர் வழியா நீ இருக்க. அந்த 10வது பேர் வழின்னு தசமகான்னு சொன்னேன்னா அந்த தசம பதத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல தத்பதத்தை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. துவமசி தத்வமசி. தசமஸ்துவமசியில
தசமாக தூக்கிட்டு அந்த இடத்துல தத்துன்னு போட்டுன்னா தத்துவமசி ஆகிடும். விவகாரம் இது மாதிரிதான் குரு சொல்லித்தர. 10வது பேர் 9 பேர் தான் இருக்கும். என்ன இல்லை அந்த பரமாத்மா எங்க இருக்காரோன்னு கவலைப்படும் பொழுது எங்க இருக்கான்னு ஊரெல்லாம் தேடாத, இதோ நீ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. தத்துவமசி இது தெரிஞ்சிருக்கு. நான் தான் அந்த 10வது பேர், நான் தான் அந்த பரமாத்மான்னு அறிந்தான், ஜீவன்முக்தி அடைந்தான். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்றது. ததமஸ்துவமசி ஏவம் வாக்கியம் சியாத் பிரத்யகாத்மனி. இந்த ஸ்லோகங்கள்லாம் புரியணும்னு இப்படி கதையா சொன்னாதான் நான் என்ன பண்றது, இப்படி சொன்னாதான் புரியும். அந்த தசமஸ்துவமசியில தசமாக தூக்கிட்டு அந்த இடத்துல தத்துவம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தசமஸ்துவமசி தத்வமசி அப்படின்னு. ஸ்வார்த்தஸ்ய அப்ரஹாணேன விசிஷ்டார்த்த சமர்ப்பகௌ பிரத்யகாத்ம அவகத்யந்தௌ நான்யோர்த்தோ அர்த்தாத் விரோத்யதா. இப்ப இந்த தத்துவமசிங்கிறத தானா புரியாத சார், யாரோ ஒருத்தர் வந்து தான் சொல்லணுமா? இந்த வம்பா இருக்க நாங்கெல்லாம் படிக்காத வேலை, எவ்வளவு படிச்சிருக்கோம், என்னென்ன பெரிய உத்தியோகத்துல இருக்கோம், எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு, இது போல எத்தனை பேரை நாங்க பார்த்திருக்கோம். நாங்க ஹெச்ஆர்லயே இருந்தோம். இது வேற, ஹெச்ஆர்ல இருந்தா நீங்க தப்பு பண்ண முடியாது தானே, மனுஷன் தப்பு பண்ண சொல்லுவாங்க. இன்னொருத்தர் தப்ப நீங்க கண்டுபிடிக்கலாம் தவிர உங்க தப்பு உங்களுக்கு தெரியலையே. தெரிஞ்சிருந்தா ஏன் இப்படி இருக்க, பிரம்மபாவத்தானே அடைஞ்சு இருக்க. ஆனா என்னமோ இப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்படி இல்லப்பா, என்னாச்சு தெரியுமோ நம்ம விவகாரம். ஸ்வார்த்தஸ்ய அப்ரஹாணேனா, இதுக்கு வேதம் என்ன சொல்றது, உங்களுக்கு இந்த தத்துவத்தை புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்கணும்? நீதான் பரமாத்மான்னு புரிய வைக்கணும். அந்த புரிய வைக்கிறதுக்கு பரமாத்மாவோ கண்ணுக்கு தெரியலையே, அப்புறம் எப்படி சொல்றது? எப்பவாவது எங்கேயாவது எந்த பொருளாவது பார்த்ததுன்னா அதுன்னு சொல்லி வைக்கலாம். உங்களுக்கு யாரும் பார்க்கல, அதை நான் எப்படி சொல்வேன்? அதுல ஏதாவது ஒரு குணமோ உருவமோ ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் அதனால நீளமா இருக்கிறவர், கொட்டையா இருக்கிறவர், வெளுப்பா இருக்கிறவர் ஏதாவது சொல்லுவோம், போடுறவர் ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். அவரிடத்துல ஒரு குணமும் இல்லை. அவரை நான் எப்படித்தான் சொல்லி காட்டுறது? ஓஹோ, அதுவா இந்த உலகம்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால் அவர் இருந்தால்தான் சொல்றது, இருக்கான கண்ணதற்க சொல்றது. இருந்தா அவர் தான் உலகத்தை எல்லாம் படைச்சார், உங்களையும் படைச்சார். படைச்ச பிறகு உங்களுக்குள்ள பூந்துண்டார். இப்ப பூந்துண்டான்னு சொன்னதுனால நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? எனக்குள்ள இருக்கிறவர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வேதம் எப்படி சொல்றதுன்னு பாருங்க. இந்த உலகம் உண்டானதுக்கு முன்னால அவர் இருந்தார், ஒத்துண்டே. உங்களை தயார் பண்ணினார், ஒத்துண்டே. ஏன்னா உங்களை யார் தயார் பண்ணா உங்களுக்கு என்ன தெரியும்? யாரும் சொன்னா ஏதோ தெரியும், யார் பண்ணினான்னு என்ன தெரியாது. உங்க இதயத்துக்குள்ள அவர் இருக்கார், உள்ள பூந்துண்டார். ஈஸ்வர சர்வபூதானம் உள்ள பூந்துண்டார். பூந்துண்ட என்ன பண்ணிட்டு இருக்கார்? கண்ணை பார்க்க வைக்கிறார், காதை கேட்க வைக்கிறார், மூக்க மகர வைக்கிறார், ஏதோ பண்றார். நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் பண்றாரு. நமக்குள்ள வீட்டுக்குள்ள கரண்ட் இருக்கு, சுவிட்ச் போட்டா ஃபேன் சுத்துறது, சுவிட்ச் போட்டா லைட் எரியுது, சுவிட்ச் போட்டா மிக்சி போடுறது எல்லாமே இருக்கணும். அதாவது அந்த காரியம் தான் பண்றது. சரி, ஆனா எல்லாமும் பண்றதா இல்லையா கரண்ட்? அதே மாதிரிதான் உள்ள போகுதுன்னு அவர் இருக்கார் சார். அவர் தான் சார் நீங்க. அப்ப என்ன, அவரை சொல்லி கொடுக்கறதுக்கு, நீங்களே சொல்றதுக்காக அவர் தலையில உலகத்தெல்லாம் படைச்சாரெல்லாம் கதையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் உங்களோட சேர்த்து நான் சுட்டி பண்ணலையே, அவரும் சுட்டி பண்ணலையே சார். கிடைக்கும் விவகாரம் ஏற்றி வச்சு இறக்குறது. அப்பதான் சார் சரியா. பழைய நாள்ல என்ன பண்ணுவா, ஒரு 1/4 கிலோ எண்ணெய் அதை எடுத்து உடம்பெல்லாம் தேய்ச்சிப்பா. காலமணி சனிக்கிழமை அதான் பெரிய வேலை. காலமே ஒரு 4 மணிக்கு எழுந்துட்ட உடம்பு முழுக்க தேய்ச்சி அது வேற தலையில போட்டு பட்டுன்னு அடிச்சுடு தலையில அது உள்ள போகணுமா. இன்னும் 4 ஓட்ட போட்டு உள்ள அனுப்புறது தானே. அதெல்லாம் தேய்ச்சி ஒரு 2 மணி நேரம் ஊறி அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஜலத்தை வச்சு, அந்த ஜலத்துல நீங்க மாதிரி பாடி எல்லாம் இருக்க விடாது. அதுக்குன்னு நிறைய பேர் டேட்டா வெளியில இருக்க வீட்டுக்கு வெளியில அதை ஏற்றி வச்சு அது நல்லா அவரு உடம்பு முழுக்க தேய்ச்சி சீக்கா பொடியை வச்சு தேய்ச்சி கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் தேய்ச்சி எல்லா எண்ணெயும் இறக்க விடும். அதுக்கப்புறம் உட்கார்ந்து உடம்பெல்லாம் ஸ்நானம் பண்ணி ஜம்முன்னு உட்கார்ந்து
ஈஸியாவே உட்கார்ந்து வேற ஒண்ணும் ஒரு காரியம் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாம் தேய்ச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டாரோ இல்லையா. சாப்பாடும் ஒண்ணும் கிடையாது அன்னைக்கு, வெறும் மோதல் இது ரசம் சாதம் தான் சாப்பிட்டு அவாட. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எல்லா காரியம், நம்ம ஞாயிற்றுக்கிழமை லீவு, அவன் எல்லா காரியமும் பண்ணாரு. அவரை போய் கேட்டார், என்ன சார் சேத்துல காலை வைப்பானே, காலை அலம்புவானே, எண்ணெய உடம்பு முழுக்க தேய்ப்பானே, வீடா கொஞ்சம் விழுந்து எல்லாரும் கழிப்பானே, எவ்வளவு எண்ணெய் வைக்கிறது வேலை வைக்கிறது தெரியுமா? இவ்வளவு எண்ணெய் ஒவ்வொரு வாரமும் பண்ணிட்டு இருக்கல, என்ன உங்களுக்கு தெரியாது, அப்படிதான் பண்ணணும். ஏன்டா எண்ணெய ஏற்றி அப்புறம் இறக்கினாதான் கண்ணு எரியாது, சில்லுன்னு இருக்குங்க. இந்த விவகாரம் என்னடா, அவளுக்கு கண்ணு எப்போது எரியாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பார்த்தா அவளோட கண்ணு சில்லுன்னு இருக்கும், எப்ப ஆனந்தமா இருக்கும். நம்ம என்னடா பண்றோம்னா எண்ணெயே தேய்ச்சிக்கிறதுல கண்ணு அப்படியே எரிஞ்சுட்டு இருக்கு. அதனாலதான் எந்த கண்ணு வச்சானோ அப்படிங்கிறாங்க. கண்ணை வைக்கல, காரியம் வைக்கல. ஆனா விவகாரம் என்னடா, இந்த எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுன்னு ஒரு விட அது என்ன பண்றது, அது ஒரு வழக்கம் இருந்தது, சௌக்கியமா இருந்திருக்க. அது ரைட்டு தப்பு நான் தெரியாது, ஏன்னா டாக்டர் எல்லாம் வேற மாதிரி யாராவது டாக்டர் தான் என்ன விவகாரம் என்னடா, இப்படி ஒரு வழக்கம் இருந்தது. ஏசி இறக்கினா என்ன, அது வேஸ்ட் நீங்க நினைக்கிறீர்கள், ஆனா அது உடம்புக்கு சைத்தியத்தை கொடுக்கும். அதே மாதிரி எங்க ஆண்டு பொண்ணு இருக்காரு, என்ன பண்றது, வெள்ளிக்கிழமை குளிக்கிறாங்க, அவரை என்ன ஜெயிச்சு. ஆனா மாட்டு பொண்ணுன்னா இப்படி சொல்றாங்க. அப்படி வழக்கம் எல்லாம் இருக்கு கிராமாந்தரத்துல. இங்க இவாடு மண்டல பொண்ணும் இல்ல, மாட்டு பொண்ணும் இல்ல. இப்ப விவகாரங்கள்லாம் ஒண்ணு தானே, ஒவ்வொரு ஆத்துக்கும் பொண்ணு மாட்டு பொண்ணு உங்களோட இருக்க போறது இல்ல. விவகாரம் முழுக்க பொண்ணு மாத்து இருந்தா கஷ்டம் அனுப்பிச்சு விட்டு எல்லாரும் அமெரிக்கால தான் இருக்கா. நம்ம ஜனங்கள் எல்லாரும் எங்கடா அந்த ஊர்ல தான் இருக்கா. நான் இங்க மட்டும் வீடே ஓல்டேஜ் ஹோம், இது தனியா இன்னொரு ஹோம் போக வேண்டாம், நீங்க உங்க வீட்டே ஓல்டேஜ் ஹோம் தான். அப்படிதான் இருக்கு. ஏதாவது ஆணும் ஒரு மாத்திரை வாங்கணும்னாலும் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணா உண்டு, இல்லைன்னா இல்லை, அப்படி இருக்கும். அதனால என்ன பண்ணின, இந்த பரமாத்மாவை சொல்லி கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு பிளான் போட்டது ஸ்ருதி. என்னன்னா உலகத்தை படைச்சதா மாதிரியும் உங்களை படைச்சா மாதிரியும் உங்களுக்குள்ள பூந்துண்டா போலையும், பூந்துண்ட பிறகு நீர் தானே பரமாத்மா. அதே போல இந்த ஜீவன பரமாத்மாவை ஆக்கிறதுக்கு இந்த சரீரத்தை சொல்லி, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான மனத்தை புத்தி பிராணன் இவைகள்லாம் சொல்லி இவைகள்லாம் கழிச்சு கட்டி கடைசியில எது மிச்சம் இருக்கோ அது பரமாத்மா. தன்னுடைய உண்மையான ஒரு பொருள் உலகத்தோட கூடினதான பரமாத்மா என்கிறதை விசிஷ்டார்த்தசமர்ப்பகவோ சரீரத்தோட கூடியிருக்கான் ஜீவன் என்றும் உலகத்தை படைத்தவர் பரமாத்மா என்றும் சொல்லி பிரத்யேகாத்ம அவகத்தியந்தோ இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்க்கறதுக்காக அந்த உலகம் எல்லாம் பொய் என்று சொல்லணும். சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள்லாம் இவைகள்லாம் நீங்க ஆரோப பண்ணினதுனால தெரியறது நிஜமா பரமாத்மா தான் அப்படின்னு ஒரு கதை சொல்லி ஒன்னா சேர்த்திருக்கதான். அது விவகாரம். பிரத்யேகாத்ம அவகத்தியந்தோ நான்யோர்த்தோ அர்த்தாத் விரோத்யதா நவபுத்தியபஹாராத்தி ஸ்வாத்மானம் தசபூரணம். இவருக்கு தான் 10வது பேர் வழின்னு தெரியணுமையானால் 9 பேரு தான் இருக்கான்னு எனக்குடையதான எண்ணம் போகணும். அப்பதானே சார் நான் 10ன்னு தெரியும். 9 பேர் தான் இருக்கான், 10வது போயிட்டான்னு கவலைப்பட்டு கவலையோடு தான் இருக்கும். இந்த 10வது பேர் வழியாக நான் இருக்கேன்னு ஞானம் வந்தா தான் அந்த துன்பம் போகும். நவபுத்தியபஹாராத்தி ஸ்வாத்மானம் தசபூரணம் அபஸ்ய ஞானமே வகிச்சேது. அதுக்காக தான் ஞானத்தை நீங்க ஆசைப்படணும். ஸ்வமாத்மானம் ஜனஸ்ததா அவித்யா பத்த சக்ஷுஷ்டாத். ஏன் சார் எனக்கு தெரியல, நான் நல்லா வாசிச்சிருக்கேன், உபனிஷத்தெல்லாம் வாசிச்சிருக்கேன், கீதையெல்லாம் வாசிச்சிருக்கேன், எனக்கு இந்த ஞானம் வரலையே. அபஸ்யத் பத்த சக்ஷுத்வாத் காமாபஹருததீஸ்ததா. உனக்கு கண்ணு ரொம்ப நன்னா இருக்கப்பா, வெளிச்சமும் இருக்கு, பார்க்கணுங்கிற ஆசையும் இருக்கு. ஆனா என்ன பண்ணிவிட்டேன், கண்ணை மூடிண்டே இருக்க. கண்ணை திறந்தா தானே பார்க்க முடியும். அவன் என்னடா கண்ணை மூடிண்டே இருக்கான், தெரியட்டுமே எனக்கு தான் நன்னா இருக்கே கண்ணு, கரெக்டான கிளாஸ் போட்டிருக்கேனே, வெளிச்சமும் போட்டிருக்கேனே, கண்ணை மூடிண்டே இருக்கான். பார்த்தா தெரியல, என்ன பண்றது, கண்ணை திறந்தா தானே தெரியும். அதே மாதிரி நீங்க உள்ள ஆத்மா இருந்தாலும் பார்க்கறதுக்கு எல்லா விஷயங்களும் எல்லாமும் உங்ககிட்ட இருந்தாலும் அந்த
குருவனுடைய வார்த்தை இல்லை. அதனால என்னாச்சு பார்க்க தெரியல. ஏன் சுவாமி குருவனுடைய வார்த்தை வரல? மனசுல இன்னும் ஆசை போகல சார். காமாபகதா, இது வேணும் அது வேணும் அது வேணும் இது. இந்த குருவானவர் எதுவும் வேண்டாம் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன பண்றது? எதுவுமே வேண்டாயா அப்படின்னு அவர் சிஷ்யால் சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தை தவிர ஒரு எண்ணம் அவர் இடத்துல இல்ல. உங்களுக்கு எனக்கு வீடு வேணும், புகழ் வேணும், அது வேணும், இது வேணும், காசு வேணும், பேங்க்ல பெரிய அக்கௌண்ட் நிறைய இருக்கணும், ஏன்னா மதிக்க மாட்டேங்கிற ஜனங்கள். பெரிய கார் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னை பார்த்ததுமே எழுந்து நிக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய பணக்காரன் தான். எப்பொழுதுமே உடம்புல 100 சவரனாவும் இருக்கணும். ரோட்ல போறவங்க யாரும் சௌக்கியமா வீட்டு போகணுமா தெரியல எனக்கு. ஆனா மனுஷனுக்கு எவ்வளவு ஆசை தெரியுமோ தான். இந்த ஆசைகள் இருக்கிறதுனால அவனால பார்க்க முடியல. உள்ள ஏன் பரமாத்மா பார்க்க முடியல? ஆசை இருக்கு. ஆசையினால் வெளியில பாக்குறான். வெளியில பாக்குறதுனால உள்ள பார்க்க முடியல. அவ்வளவுதான். காமாபஹதா விவிக்தம் திருஷிமாத்மானம், கிளியராக அந்த ஆத்மஸ்வரூபம் இருந்த போதிலும் நேட்சதே தசமம் யதா, 10வது பேர் வழியா இவன் இருந்தாலும் எப்படி அந்த 10வது பேர் வழியா நான் என்று அறிந்து கொள்ளவில்லையோ அப்படி நமக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை அறியலையே சுவாமி. தசமஸ்துவமசீத்யேவம் தத்துவமஸ்யாதி வாக்கியதா, தசமஸ்துவமசி என்று அவன் சொன்னான். அதே போல வேதம் உங்களுக்கு தத்துவமசின்னு சொல்லு. தொமசி காமன் அந்த பிராக்கெட்ல இருந்து எடுத்துருங்க. அப்ப என்னாச்சு? தர்மங்கிறது தொம் ஆயிடுச்சு, தத்துவம் ஆயிடுச்சு. அப்படி தசமசி தொமசி ஏவம் தத்துவமஸ்யாதி வாக்கியதா ஸ்வமாத்மானம் விஜானாதி, தன்னுடைய ஸ்வரூபத்தை அறிகிறார். கிருஷ்ணாந்த கரண ஈட்சணம், எப்படி என் மனசை பார்க்கிறவரும் என் மனசில் இருக்கக்கூடியதான எண்ணங்களை பார்க்கிறவரும் அந்த சாட்சியான பரமாத்மா தான். என்னை ஆட்டி வைக்கிறவர் அவர்தான், என்னை படைச்சவர் அவர்தான். பிதாபி லோகஸ்ய ஜகாச்சரஸ்ய அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகத பிரபவ பிரளயஸ்ததா மத்த பரதரம் கிஞ்சிது நான்யதஸ்தி தனஞ்சய. நான் தான் எல்லாத்தையும் உண்டு பண்ணினேன் என்னிடத்துல. அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதா சொன்ன பொறுமை. மத்த சர்வம் பிரவர்த்ததே இருக்குன்னு நான் தான் உண்டு பண்ணினேன். அதுவா நான் தான் உண்டு பண்ணினா கோயவன் குடத்தை உண்டு பண்ணினா, குடத்தை நீங்க அமெரிக்காவுக்கு எடுத்துன்னு போயிட்டு கோயவன் கூட வந்தானோ நிமித்த காரணமா தான் வரமாட்டாரு. ஆனா மண்ணுல இருந்து குடம் வந்தது, குடத்தை அமெரிக்கா எடுத்துட்டு போனா மண்ணம் வந்தது ஐயா. அதே மாதிரி நிமித்த காரணமும் நான் தான், உபாதான காரணமும் நான் தான், கர்த்தாவும் நான் தான், ஆப்ஜெக்டும் நான் தான், மெட்டீரியல் காசும் நான் தான். இந்த ரெண்டும் சொல்றாரு. சின்ன சின்ன விஷயம். பகவத்கீதை சுலபம்னு நினைக்கவே நினைக்காதீங்க. டிசெப்டிவ்லி சிம்பிள். அதுலயும் சாங்கர பாஷ்யம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இருக்கு. எத்தனை தரம் சூத்திர பாஷ்யமும் கீதா பாஷ்யமும் பாஷாலும் அதுல மறுபடியும் 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 புது புது விஷயங்கள் தோணிட்டே இருக்கும். அப்படி இருக்கு. நம்ம ஜன்மா முழுக்க வசிக்கணும். ஒன்னே ஒண்ணு அந்த ஆச்சாரியாருடைய அனுகிரகம், அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அது இருந்தா போதும், சௌக்கியமா ஆனந்தமா பார்த்துட்டே இருக்கலாம். வேற என்ன வேணும் சுவாமி? வாழ்க்கையில என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் பண்ண 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 துன்பம் தான் மிச்சம். அட்லீஸ்ட் இதாவது பண்ணுது. கீதையில வாசிட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருந்தேன்னா மாமிய காப்பி கொண்டா டீ கொண்டான்னு கேட்க மாட்டேன். பாவம் அது பிராமணன் பிரம்மம். நிஜமாவே பிரம்மன் அவங்கதான் சொல்லுவாங்க, வேற ஏன் சொல்லுவாங்க முழுக்க என்னடாங்க. அப்பப்ப அது கொண்டா இது கொண்டான்னு கேட்டேன்னா அவளுக்கு ஏஜ் ஆயிடுச்சு சொல்லி உங்க மாதிரி. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால என்ன ஆச்சுன்னு ஸ்வாத்மானம் விஜானாதி கிருஷ்ண அந்த கரணே க்ஷணம் இதம் பூர்வமிதம் பశ్చాத் பதம் வாக்கியம் பவேதிதி அன்வய வியதிரேகாப்யம் ததோ வாக்கியார்த்த போதனம். சார் தத்துவசிங்கிற வாக்கியத்துல தத்பதத்துல தொம்பதத்தை சொல்லி இருக்கு. அகம் பிரம்மாஸ்மிங்கிற வாக்கியத்துல அகம்பதத்தை பிரம்மம்னு சொல்றது. இது முன்னால இருக்கு, அது பின்னால இருக்கு. என்ன அர்த்தம்? வேதத்துல இந்த கணக்கடையாதுப்பா. இது இப்படியும் அப்படி அவன் கருப்பா இருக்கான்னு, கருப்பா அவன் இருக்கான் தான், ரெண்டு ஒண்ணு தானே. அவன் கருப்பா இருக்கான்னு சொன்னாலோ கருப்பா இருக்கான் அவன் சொன்னாலோ ரெண்டு ஒண்ணு தானே. அதே போல தத்துவமசின்னு சொன்னாலோ அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாலோ விஷயம் ஒண்ணுதான் சார். வேதத்துல இந்த பதம் முன்னால் இருக்கணும், அந்த பதம் பின்னா இருக்கணும், நிர்பந்தம் இல்லை. இதம் பூர்வமிதம் பశ్చాத் பதம் வாக்கியம் பவேதிதம்.
இது அன்வய விதிராக்காபியாம் ததோ வாக்கியார்த்த போதனம். அதனால இந்த வாக்கியார்த்தத்தை எப்படி சொல்றது, இது இருந்தால் இது இருக்கும், இது இல்லைன்னா இது இல்லை அப்படிங்கிற ஒரு நியாயத்தை வச்சு போயிருக்கே தவிர இந்த வேர்டு தான் இந்த சென்டென்ஸ்ல முன்னால இருக்கணுங்கிற நிர்பந்தம் வச்சுக்கல. வாக்கியை ஸ்ரூயமானானாம் பதானாம் அர்த்தம் ஸ்ருதி நியமோ நைவ வேதேஸ்தி பதசாங்கத்யமர்த்ததா. வாக்கியை ஸ்ரூயமானானாம் வாக்கியங்களானது கேட்கப்படும் பொழுது வேதங்களில் பதானாம் அர்த்தம் ஸ்ருதி பதங்களுடைய அர்த்தம் தானா வந்துட்டே நமக்கு எல்லா வாக்கியங்களும் அப்படிதான். ராமன் ராவணனை கொன்னான் ஒரு வார்த்தை எடுத்துட்டு ராமன் சொல்லி முடிச்சாச்சு. அந்த சென்டென்ஸ் முடிஞ்ச பிறகுதான் இந்த முதல் பதத்துக்கு என்ன அர்த்தம் புரியும். அப்படியா இல்ல, ஒரு பதத்தை சொன்னதுமே அந்த பதத்துக்கு அர்த்தம் புரிஞ்சு போயிடு, அடுத்த பதம் சொன்னதுமே அதுக்கு அர்த்தம் புரிஞ்சது, அதுக்கப்புறம் கொன்னான்னு சொன்னதுமே அர்த்தம் முழுக்க புரிஞ்சது. ஓஹோ சென்டென்ஸ் பூர்த்தி ஆயிடு. இப்படித்தானே அர்த்தம் புரிஞ்சுட்டு இருக்கோம் விவகாரம் முழுக்க. முழு பதங்கள்லாம் வாட்சா தான் சென்டென்ஸ் புரியும் அப்படி அர்த்தம் இருக்கா இல்ல. வாக்கிய ஸ்ரூயமானானாம் பதானாம் அர்த்த சம்ஸ்மிருதி பதங்களுடைய அர்த்தமானது ஞாபகத்துக்கு வர்றது நியமோ நைவ வேதேஸ்தி அப்படிப்பட்டதான நியமங்கள்லாம் வேதத்துல இல்லை. பதசாங்கத்யம் அர்த்ததா அர்த்தம் புரிஞ்சா எந்த பதம் எந்த பதத்தோட கோக்கப்பட்டிருக்க தானா தெரியும் அவ்வளவுதான். யதா நித்யேஷு வாக்கியேஷு பதார்த்தஸ்து விவிச்யதே. நித்தியமான வாக்கியங்கள், நித்தியமான வாக்கியங்கள்னா எவர் எக்ஸிஸ்டிங் சென்டென்சஸ், அது என்ன வேத வாக்கியங்கள். அந்த வேத வாக்கியங்கள் யாராலையும் எழுதப்படல. அத்தனை வேத வாக்கியங்களும் பிரளய காலத்துல ஓங்கிற இடத்துக்குள்ள பூந்து எழுத்துக்குள்ள பூந்து அந்த ஓமானது பரமாத்மாக்குள்ள பூந்து அந்த பரமாத்மா நெக்ஸ்ட் கல்பம் வரும் பொழுது ஜனங்களை சுட்டி பண்ணாரோ இல்லையா, அந்த பிரம்மதேவருக்கு சொன்னார் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை. அத்தனை வேதங்களையும் ஓம் கூட அடக்கி விட்டார். அடக்கி விட்டு என்ன பண்ணினோம், மறுபடியும் அடுத்த கல்பத்துல அந்த ஓம்காரத்தை எடுத்து பிரம்மதேவருக்கு சொன்னார். அவர் அதை மறுபடியும் பிடிச்சு கொடுத்தார். சோ விவகாரங்கள் என்னன்னா இதே வேதம் தான் ராமன் வச்சார். அடுத்த கல்பத்துல கிருஷ்ண பகவான் அதே தான் வச்சார், அதே தான் நாகட மாஸ்டர். விவகாரங்கள் வேதங்கள் மட்டும் மாறாது. இதுதான் அபௌருஷியம். இது தெரிஞ்சுக்கலாம். வெஸ்டர்னர் அவனுக்கு புரியாது. அது எப்படி சார் ஒரு புத்தகம் யாரான எழுதப்படாம எப்படி சார் இருக்கும், அவனுக்கு இந்த லாஜிக் புரிஞ்சா தானே தெரியும். விவகாரம் என்னடா எங்க கூட பழைய நாள் எல்லாம் இந்த வெளியூர் போறதா இருந்தா ட்ரெயின் ஜர்னி, அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவன் ஒரு தனியா பையெல்லாம் கிடையாது, ஒரே ஒண்ணுதான் ஹோல்ட் ஆன். அதுக்குள்ள எல்லாத்தையும் உள்ள பூத்து வச்சிடும் சார். பெட்ஷீட்டு இது மட்டும் இல்ல, அவன் மேல பூஜா திரவியத்துல இருந்து ஆரம்பிச்சு ஷூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் அதுக்குள்ள இருக்கும்னா சில சமயத்துல ஆட்டுக்கள் கூட உள்ள அனுப்பிச்சிருவான். அது பேரேதான் ஹோல்ட் ஆன் பேர். அதை வச்சுட்டு அதை ஒண்ணு தலையில கொண்டு போவான், அங்க போய் எடுத்துன்னு போவான். விவகாரம் முழுக்க அப்படி இருந்தது. இப்ப எல்லாம் போயிடுதுன்னு வச்சுங்களேன், அவனே படுக்க தரான், அவனே பெட்ஷீட் தரான், அவனே போத்துக்கிறது தரான். அப்படின்னு ஆயிடுது. என்ன வசதி கொடுத்தாலும் நமக்கு இன்னும் வேணும்னு ஆசை மட்டும் போகல. ஆனா விவகாரம் அதே மாதிரி எல்லா வேதங்களையும் ஹோல்டால வச்சு ஓம்காரத்துக்குள்ள வச்சு அனுப்பிச்சுட்டாரு. இப்படித்தான் அவனுக்கு தெரிஞ்சது. அதனால நித்திய சென்டென்சஸ் சொன்னா நம்ம ஊர்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். யதா நித்யேஷு வாக்கியேஷு பதார்த்தேஷு விவிச்யதே வாக்கியார்த்த ஞான சங்கராந்தி ததா பிரஸ்னோ ந யுஜ்யதே. இந்த வேர்டு முன்னால இருக்கணுமா, அந்த வேர்டு பின்னால இருக்கணுமா, இதுல இந்த மகா வாக்கியம் இப்படி இருக்கு, அந்த மகா வாக்கியம் அப்படி இருக்கு. பிரஜானம் பிரம்மாங்கிற வாக்கியத்துல வர்பு இல்லையே சார், அது ஒரு சென்டென்ஸா, அது ஒரு வர்புல சென்டென்ஸ் இது வர்பே இல்லையே சார் அந்த சென்டென்ஸ்ல. இதெல்லாம் வேத வாக்கியத்துக்கு சகஜம்பா, ஆனா உனக்கு அர்த்தம் புரியதா பாரு, அவ்வளவு. அப்ப நீ அப்படின்னு நான் கேட்டேன். 9 பேரை என்ன 9 9ன்னா 10வது பேர் வழி யாருன்னா அப்ப நீன்னு கேட்ட. நான் தானேன்ட்டான். அந்த அப்ப நீங்கிற வாக்கியத்துல ஏதாவது வர்பு இருக்கா இல்லையே, அதே வந்து இங்க இருக்கணுமா? உங்களுக்கு எப்படிதான் இந்த எக்ஸாம்பிள் கிடைச்சதோ, நான் எக்ஸாம்பிள் சொன்னா புரிஞ்சதா இல்லையா, அது வரும். இன்னொன்னு சொல்லணும்னா முதல் எக்ஸாம்பிள் உனக்கு ஞானம் வந்துட்டு போயிட்டு வாங்க, இன்னொரு ஞானம் என்ன 100 எக்ஸாம்பிள் புத்தகம் எழுத போறியா இல்ல பிசினஸ் பண்ண போறியா? விவகாரம் என்னடா அர்த்தம் புரிஞ்சதுன்னு அதோட நிக்கணும்னு. அதனால குருவனுடைய காரியம். உங்க மோட்சம் வந்துடுதுன்னா அவ்வளவுதான், விடுங்க.
அதனால வாக்கியார்த்த ஞான சங்கிராந்தியை ததா பிரஸ்னோ ந யுஜ்யதே அன்வயம் வெதிரோக்தோக்தி பதார்த்த ஸ்மரணஸ்யது ஸ்மிருத்யபாவேன வாக்கியார்த்தா ஞாதும் சக்தோ ஹி கேனசித். இது இருந்தால் இதற்கு, இது இல்லைன்னா இது இல்லைங்கிறதெல்லாம் எதுக்குன்னு பதார்த்த ஸ்மரணஸ்யது, இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னு தெரியறதுக்காக பதார்த்த ஸ்மரணம் வரணும். அப்பதான் சென்டென்ஸ் மீனிங் தெரியும். ஒரு சென்டென்ஸ் மீனிங் தெரியணும்னா அதுல இருக்கக்கூடியதான இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ் மீனிங் நமக்கு தெரியணுமா இல்லையா? அந்த இண்டிவிஜுவல் வேர்ட் மீனிங் எப்படி தெரியணும்? இத பார்த்து புகை இருந்தால் நெருப்பு இருக்கும், புகை இல்லைன்னா நெருப்பு இல்லை, ஆகையால் புகைக்கும் நெருப்புக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இது போல பால் இருந்தா தயிர் இருக்கு, பால் இல்லைன்னா தயிர் இல்லை. பால் இருந்த ராத்திரி பால் இருந்த பாத்திரத்தை காலம்பரை என்ன இருக்கும்? பூச்சியா இருக்கும். இந்த பாத்திரத்துல தயிர் தான் இருக்கும். இப்படின்னு அந்த அந்த வேர்டு மீனிங் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த லாஜிக்க ஒழிய வேற எதுவும் கிடையாது. அந்நயோக்தி பதார்த்த ஸ்மரணஸ்யது ஸ்மிருத்யபாவேன வாக்கியார்த்தா ஞாதும் சக்யோ ஹி கேனசித். வேர்டு மீனிங் தெரியலன்னா, அந்த பதம் சொன்னதுமே டக்குன்னு உங்களுக்கு அந்த மீனிங் தெரியலன்னா சென்டென்ஸ் மீனிங் தெரியாது. தத்துவமஸ்யாதி வாக்கியேஷு த்வம் பதார்த்த அவிவேகதः வியஜ்யதே நைவ வாக்கியார்த்தः. அதெல்லாம் நீங்க இவ்வளவு கிளியரா சொன்ன, ஆனா தத்துவமஸ்ய வாக்கியார்த்தம் நல்லா புரிய மாட்டேங்கிறது. தப்பதம் புரியுறது, தொம்பதம் புரியுறது, அசிபதம் புரியுறது, ஆனா தெரியல. சக்கரை திதிக்கும் சக்கரை என்ன தெரியறது, திதிப்பு என்ன தெரியறது, ஆனா அந்த வார்த்தையை சொன்னா வாயில திதிப்பு வரலையே. நம்ம வார்த்தையால வராதே, சக்கரை நோட்ல வாயில போட்டுக்கணும்னு சொன்னாதான் வரும்னு. அதே தத்துவமசி வாக்கியமா காதுல கேட்டா தெரியாது. அது வீட்டுல போய் அரைச்சு அரைச்சு குரு சொன்னாரு, அது என்ன அர்த்தம் என்ன ஏது கொஞ்சம் யோசனை பண்ணிட்டே இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு புரியும். இத வேதாந்தம் வந்து சங்கீதமா சக்கனை ராஜ மார்க்கமோ அப்படின்னு ஆனந்தம். ஆஹா என்ன நல்லா இருக்கு. கரஹர பிரியா அது தெரியுமா? கரமன கழுத, ஹரம்ன பரமேஸ்வரன், கரஹர பிரியா அப்படின்னு என்ன? கழுதையில இருந்து ஆரம்பிச்ச பரமேஸ்வரனுக்கும் அந்த ராகம் நன்னா புரியும் இப்படின்னு ஒருத்தன் சொன்னான். கழுதைக்கு எனக்கு எதுவும் தெரியுமா? அப்படி இல்லப்பா. ராமன் கரம் எனக்கூடியதான சொன்ன கரதூஷணான்னு கலந்தியா அந்த கரனை கொன்னார். சோ கரஹரன ராமன், அந்த ராமனுக்கு பிரியமான ராகம் ராமப்பிரியா, அது ரமாப்பிரியான்னு ஒரு ராகம் இருக்கு. அதனால விவகாரம் என்னடா, ராமப்பிரியா ரமப்பிரியான்னு ரெண்டும் சொன்னேன்னு வச்சுங்களேன், நீங்க இங்கிலீஷ் எழுதுவேன் ஒரு ராகத்துக்கு இன்னொரு ராகம் படிப்பேன். அதுக்கே தெரியும் அவருக்கு தாயர் வாழ்க்கை. அதனால என்ன பண்ணீங்கன்னா ஒன்ன கரஹர பிரியான்னு சொன்ன, ஒன்னு ரமாப்பிரியான்னு. அது மாதிரி லோகத்துல என்னடா நமக்கு மீனிங் புரியலன்னா, தத்துவமசி வாக்கியம் புரியலன்னா ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு இன்னும் அது கிளாரிட்டி வரல. இன்னொரு தரம் கேளு. 100 தரம் கேட்டாச்சுன்னா 101வது தரம் வரும்பா, கவலைப்படாது. அவ்வளவு. தத்துவமஸ்யாதி வாக்கியேஷு த்வம் பதார்த்த அவிவேகதः வியஜ்யதே நைவ வாக்கியார்த்தः நித்யமுக்தோஹ நித்யதः அன்வய விதிரேகோக்தி. அதனாலதான் அன்வய விதிரேக்கு. மறுபடியும் இந்த லாஜிக் வேதாந்தத்தில் சொன்னது, இது இருந்தா இது இருக்கு, இது இல்லைன்னா இது இல்லை, இது நல்லா கேட்கணும். தத்வியகாய நான் யதா, இதுக்காக இந்த லாஜிக் சொல்லி இருக்கு. த்வம் பதார்த்த விவேகேஹி பாணவ் அர்ப்பித பில்வது. த்வம் பதார்த்தம் புரிஞ்சதுன்னா உள்ளங்கையில சொன்ன பில்வப்பழம் போல தன்னா புரியும். வாக்கியார்த்தோ வியஜ்யதே தெய்வம் கேவல அகம் பதார்த்ததா. இந்த அகம் பதார்த்தம் மட்டும் தெரியாது. துக்கி இத்யத போஹேன, நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த துன்பம் இருக்கிறதெல்லாம் இதை நீக்கின பிறகு பிரத்யேகாத்ம விநிச்சயாது, பிரத்யேகாத்மா நன்றாக இப்படின்னு தத்துவமசிங்கிற வாக்கியமானது மனிதனை எப்படி புரிய வைக்கிறது ஆத்ம தத்துவத்துக்கு, அவனை எப்படி மோட்ச நிலையில கொண்டு வந்து வைக்கிறது அழகா சொல்லியிருக்க. இத மறுபடியும் நீங்க வீட்டுல போய் வாசிச்சோன்னு வச்சுங்களேன், வேற அர்த்தம் போறோம். நல்ல அர்த்தம் தான். அந்த கிரந்தத்துடைய மகிமை எப்படின்னா பல பல விதமான அர்த்தம் புரியும். ஆனா நமக்கு அந்த ஆத்ம தத்துவமானது புரியும். அவ்வளவு அழகா இந்த கிரந்தம். கடினம் தான். இது தேங்காயை சாப்பிடுறா போல சின்ன சின்ன துண்டா விட்டு வாயில வச்சுட்டு பல்லால கடிச்சு கடிச்சு ஒரு 10 நிமிஷம் வயசுலயே வச்சுட்டு இருந்தோம், வாக்கிலேயே வச்சுட்டு அந்த பாலானது எப்படி உள்ள போறதோ அது மாதிரி சுவைச்சு சாப்பிடக்கூடியதான கிரந்தம் இது. இதனுடைய மேல் பாகம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். 17ஆம் தேதி இங்க வேற காரியக்கிரமம் இருக்கிறதுனால
17ஆம் தேதி கிளாஸ் இல்ல, 18ஆம் தேதி கிளாஸ் 1. அதுக்கப்புறம் இந்த கிரந்தம் முடிகிறது. ரொம்ப பேருக்கு மனசுல அடுத்தது என்ன எடுப்பாரோ இன்னும் எதை எடுத்தாலும் கேட்க போது இதுதான் விவகாரம் இருக்க. அது ஒண்ணும் இல்ல. ஆனா சில பேர் கேட்டது பகவத்கீதம் வேணும்னு கேட்டேன். அதனால பகவத்கீதம் சொல்லலாம்னு நினைச்சிருக்கு. அது 2 மாசத்துல ஆயிடும். எதை சொன்னாலும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடும். என்ன ஆயிடுமே. அதுக்கப்புறம் என்ன, இன்னும் சில பேர் சொன்னா பஞ்சதசி, வேதாந்த பஞ்சதசி ரொம்ப நல்ல கிரந்தம். அது 2-3 வருஷம் போகும். ஆனா ரொம்ப ரசமாக இருக்கும். இது மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லோருக்கும் புரியுறா போலியும் சுவைக்கிறது நல்ல எக்ஸாம்பிள்ஸோட இருக்கு. அதனால பகவத்கீதை முதல்ல விஜயவிஷ்ணுக்கு ஆரம்பிச்சு அது முடிஞ்சதுமே வேதாந்த பஞ்சதசி அழகா முன்னாலேயே சொல்றது அப்படின்னா புஸ்தகங்கள் வாங்கி வச்சுக்கலாம்.